செகண்ட் சம் பாருங்க. கம்ப்ளீட் த டேபிள். இந்த டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1, 12 அப்படின்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 12, 24 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3, இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கொஸ்டின் மார்க், இங்கே 72 கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் சம் மாதிரி தான் உங்களுக்கு ரேஷியோவாக டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 12 நம்ம எடுத்துக்கலாம். 1, 12 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 3 டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கும். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு 3 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ போத் சைட்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் போத் சைட்ஸ் நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 12ல் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 36. ஸோ 36. அப்போ 3/36. ஸோ இந்த ஆன்சர் இஸ் 36. இதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா 72 கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1/12 ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 72 கொடுத்துருக்காங்க. இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 12ல் எந்த நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 72 கிடைக்கும்? இங்கே 2 இருக்குது இல்லைங்களா? அப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 × 2 12 நம்மளுக்கு கிடைக்கும். ரிமைண்டர் 1 6 × 1 6 6 + 1 7 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ போத் சைட்ஸ் நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 × 6 தான் 72. இப்போ 1 × 6 6. ஓகேங்களா? புரியுதா? ஸோ ஆன்சர் இஸ் 6. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 28 4 கொடுத்துருக்காங்க. 21 3. இங்கே நம்மளுக்கு அப்படியே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 63 டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 28 4 நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். 28 / 4 ரெண்டுமே ஃபோர்த் டேபிளில் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? 4ல் 1s இருக்குது. 28ல் எவ்வளோ 4s இருக்குது? 7 4s இருக்குது. ஸோ வந்து எப்படி எழுதலாம்? 7/1 எழுதலாம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு டேஷ் இங்கே 2ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? இங்கே நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. ஓகே 2 1ஆல் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 2 கிடைக்கும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 1 × 2 2 கிடைக்கும். ஸோ போத் சைட்ஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 7 × 2 14. 14/2. ஆன்சர் இஸ் 14:2. இங்கே பாருங்கள் 14 2. நெக்ஸ்ட் பாருங்கள் 63 கொடுத்துருக்காங்க. இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? 7/1. ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 63. இங்கே என்னன்னு கொடுக்கல. ஸோ 7ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 63 வரும்? 9ஆல். அப்போ ஸோ போத் சைட்ஸ் 9ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 7 × 9 63. 1 × 9 9. The answer is 9.